إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الرسول فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகள் எல்லாம் மிகச்சிறந்த உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் என்றும், கலாச்சாரங்கள் எல்லாம் மிகச்சிறந்த உன்னதமான கலாச்சாரம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலாச்சாரம் என்றும், மார்க்கத்தில் மிக மிக கெட்டது புதிதாக உண்டாக்கப்பட்டவைகள் அனைத்தும் வழிகேடு, அனைத்து வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையுடைய ஆரம்பத்திலும் ஞாபகமூட்டியதை நானும் ஞாபகமூட்டியவனாக எனது இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் தவிர்ந்து வாழும்படி கூறியிருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் இறையச்சத்தை கொண்டு நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகில் மனிதர்களை படைத்து அவனை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மடமையில் இருந்த மனிதர்களை எல்லாம் புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூமிக்கு இறுதி நபியாக அனுப்பப்பட்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல் எல்லாம் வாழ்ந்து காட்டிச் சென்றிருக்கின்றார்கள், வழிகாட்டிச் சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறு வழிகாட்டப்பட்ட கடமைகளில் இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் 3வது கடமைதான் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. ஒவ்வொரு முஸ்லிமான பருவ வயதை அடைந்த சக்திக்குட்பட்ட யாருக்கு நோன்பு பிடிப்பதற்கு சக்தி இருக்குமோ அவர்களுக்கு நோன்பு பிடிப்பது கட்டாயம் என்ற நிலையில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி இன்று நாம் நோன்பு நோற்ற நிலையில் இன்று அமர்ந்து இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்களோடு இருந்த சகோதரர்கள் எத்தனையோ பேர் இந்த ரமலானில் இல்லை. ஆனால் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் என்றால் அது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்பதை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இறைமறையாம் திருமறையில் கூறும்போது சொல்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டோர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்பிருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையோ அவ்வாறு உங்களுக்கும் இந்த நோன்பு ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது
என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கட்டாயம் அனைவரும் பிடித்துத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த ஏவலை இங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கடமையாக்கப்பட்டதின் காரணம் என்ன என்ற விளக்கங்களை பார்க்கின்ற போது அந்த வசனத்தின் முடிவில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றோம் என்ற செய்தியையும் சொல்கின்றார். ஆனால் இன்று 40 வருடம் 50 வருடம் 60 வருடம் ரமலான் வருகின்றது, கடந்து செல்கின்றது, வருகின்றது, கடந்து செல்கின்றது. என்ன மாற்றம் எங்களிடத்தில் வந்திருக்கின்றது? உண்மையான இறையச்சம் எங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கின்றதா? அல்லது ரமலான் மாதத்தில் மாத்திரம் அமல் செய்யக்கூடிய அமலாளிகளாக நாம் இருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் காலத்தில் மாத்திரம் சுபஹ் தொழுகைக்கு வருவது, ரமலான் மாதத்தில் மாத்திரம் அல் குர்ஆனை கையில் ஏந்தி கொண்டு ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, ரமலான் முடிந்து விட்டால் அவர்களுடைய அமல்கள் முடிந்து விட்டது போன்று அவர்கள் விட்டு விடுவார்களே. ஆனால் லஅல்லக்கும் தத்தகூன், அந்த அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன நோக்கத்திற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று கூறுகின்றானோ அந்த நோக்கத்தை அடையாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அல் குர்ஆனில் கூறுகின்றான் என்றால், 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் சொல்கின்ற போது சொல்கின்றார், ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாதம். வபியினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டி நேரான பாதை இதுதான் என்று வழிகாட்டக்கூடிய அந்த அல் குர்ஆன் இறங்கிய ஒரு மாதம் தான். அந்த பொக்கிஷம் உலக அகிலத்தார்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் இறங்கிய மாதம் தான் இந்த ரமலான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து கூறுகின்றான். இன்று பார்க்கின்றோம், யாப்புடைய சட்டத்திட்டங்கள் அமையப்பட்ட அந்த கோவையெல்லாம் குறிப்பிட்ட நாடுகளில் குறிப்பிட்ட ஆட்சியாளர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம்தான் பொருத்தமாகும். 10 வருடத்திற்கு முன்னால் இருக்கின்ற யாப்பு சட்டம் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு பொருத்தமாகாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எந்த குர்ஆன் எந்த சட்டம் எதை சொன்னதோ அதே சட்டம் அதைத்தான் இன்றும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு பொக்கிஷமான ஒரு வேதம் தான் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனுடைய சிறப்பை, இந்த பொக்கிஷத்துடைய சிறப்பை வழங்காததன் காரணம் தான் இன்னும் நாம் இந்த ரமலான் வந்தும் கூட அல் குர்ஆனை கையில் எடுக்காமல் இருக்கின்றோம். எத்தனையோ நபர்கள் அல் குர்ஆனை ஓத தெரியாதவன் கூட 40 வருடம் 50 வருடம் என்று நான்குகள் கடந்து சென்றாலும், ரமலான் மாதம் கடந்து சென்றாலும் அவர்களுடைய வெட்கத்திற்காக வேண்டி, தன்னுடைய தற்பெருமைக்காக வேண்டி அவர்கள் இன்னும் குர்ஆன் ஓதுவதை கற்றுக்கொள்ளாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் இந்த ரமலானை பற்றி விவரிக்கின்ற போது அல்லாஹ் எப்படி சொல்கின்றார்? குர்ஆனுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்திலும் அல் குர்ஆனை பற்றி சிறப்பித்து கூறக்கூடிய அல்லாஹ் இவ்வாறான அமல்களை அல் குர்ஆனோடு பயணிக்க வேண்டும் என்று கூறும்போது, நாம் அல் குர்ஆனை ஒதுக்கிவிட்டு நம்முடைய இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம் என்றால் அது எந்த வகையில் நியாயமாகும்? உலகத்தை படைத்து, வானம் பூமியை படைத்து, இங்கிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் படைத்து, அனைத்து உணவுகளையும் படைத்து யாருக்காக படைத்திருக்கின்றான்? மிருகங்களுக்காக வேண்டியா? மலக்குமார்களுக்காக வேண்டியா? அல்லாஹ்வுக்காக வேண்டியா? இல்லை சகோதரர்களே. அனைத்தையும் படைத்திருக்கின்றது என்பது காற்றாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம். இந்த மனித வர்க்கம் வாழ வேண்டும். இந்த மனித வர்க்கம் வாழ்ந்து அல்லாஹ்விற்கு நன்றியுடைய அடியார்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வதைத்தான் இந்த உலகத்தையே படைத்திருக்கின்றான். இப்படி படைத்து 5 கட்டளைகளை சொல்லி ரமலான் மாதத்தில் 12 மாதங்களிலும் சிறப்பித்து கூறக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதத்தை தந்து, அதை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து, நோன்பு நிறுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தும் இன்னும் நாம் அல் குர்ஆனை எடுக்கவில்லை என்றால், அல் குர்ஆனை ஓதவில்லை என்றால்
அல் குர்ஆனை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் எங்களை போன்ற நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் தனது மனதில் கையை வைத்து கேளுங்கள். இந்த ரமதான் மாதம் 13 நாட்கள் கடந்திருக்கின்றது. இந்த நாட்களில் எத்தனை குர்ஆன் ஓதி முடித்திருக்கின்றேன்? எத்தனை சூறாக்களை நான் ஆராய்ந்து பார்த்திருக்கின்றேன்? ஒரு நாளைக்கு எத்தனை சஃப்கள், எத்தனை ஜுஸ்கள் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம்? இந்த ஒரு மாதத்தை கூட எங்களால் 12 மாதங்களை அல்லாஹ் தந்து உயிர் வாழ வைத்து, இந்த ஒரு மாதம் எனக்காக வேண்டி நீ இதை கழிக்க மாட்டியா, எனக்காக வேண்டி பயன்படுத்த மாட்டியா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயம் 9வது வசனத்தில் சொல்கின்றான், இன்னஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நேரான பாதையை காட்டக்கூடியது. இன்று நேரான வழி எது? பொருளாதாரத்தில் சிக்கிக் கொள்ளாமல் எப்படி செல்வது, எங்களுடைய கவலைகளை போக்கி எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது, பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது, பணத்தில் அபிவிருத்தி வேண்டுமா, அதற்கான நடவடிக்கை என்ன என்று பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். மாற்று மத கலாச்சாரங்களில் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல் குர்ஆனில் இல்லாதது எது? அல் குர்ஆன் எதற்குத்தான் வழிகாட்டவில்லை? எம்முடைய மார்க்கம் எதற்குத்தான் வழிகாட்டவில்லை? எச்சில் துப்போது முதல் கழிவறைக்கு நுழையும் வரைக்கும் எங்களுடைய மார்க்கம் அணு அணுவாக வழிகாட்டியிருக்கின்றது. காரணம் என்ன? அரபு மொழி தெரியாது, என்னால் கருத்து வழங்கிக் கொள்ள முடியவில்லை, அல் குர்ஆனை ஓத இயலாது, ஆய்வு செய்ய இயலாது. கோழைத்தனம். இன்று எத்தனையோ பட்டப்படிப்புகளை முடிக்கின்றோம், எத்தனையோ கோர்ஸ்களை முடிக்கின்றோம், எத்தனையோ பல முயற்சி செய்து நாம் பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் 10 வருடம் 20 வருடங்களுக்கும் இன்னும் நாம் அரபுகளுக்கு தெரியாது, அல் குர்ஆனை ஆய்வு செய்ய மாட்டோம் என்று கூறினால் அது எவ்வளவு கோழைத்தனம் என்பதை மனதில் பதித்து கேட்டு பாருங்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கின்ற போது எப்படி சொல்கின்றார்? இந்த அல் குர்ஆன் என்பது நேர்த்தியான வழியை காட்டக்கூடியது, மக்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆனை யாருக்காக வந்து இறக்கினார்? யாருக்காக வந்து இந்த குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தாருக்கு இறக்கினார்? அதையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. அகிலத்தாரில் இருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, எது சத்தியம் எது அசத்தியம் என்று கூறி நேரான வழியில் அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய அடியார்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம். அன்புக்குரியவர்களே, இன்று எம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் அல்லது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கின்றோம். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் பெற்றோராகிய எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். இதை அனைத்தும் யாருக்காக வேண்டி வாங்கி தந்தது? இதை அனைத்தையும் யாருக்காக வேண்டி நாம் கற்றுத் தருகின்றோம், யாருக்காக வேண்டி தியாகி இருக்கின்றோம். ஆனால் இது எடுத்து நடக்கவில்லையே என்று கை செய்தப்படுகின்றோமா இல்லையா? ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை மனிதர்களுக்காக வேண்டி, அவனுடைய அடியார்களுக்காக வேண்டி இறக்கி வைத்ததாக கூறுகின்றான். ஆனால் அப்படிப்பட்ட அடியார்களாகிய நாம், முஸ்லிம்களாகிய நாம், கலிமா சொன்ன முஸ்லிம்களாகிய நாம் இன்னும் அல் குர்ஆனை பற்றி சிந்திக்கவில்லை என்றால், அல் குர்ஆனை ஓதவில்லை என்றால் எம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு ஏன் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான்? உலகத்தில் இறக்கி வைத்து அடியார்களுக்கு இறக்கி வைத்து ஏன் இறக்கி வைத்தான் என்ற காரணத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 14வது அத்தியாயம் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக். ஏ நபியே, உம்மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஏன் தெரியுமா? லிதுக்ரிஜன் நாஸ மினத் துலுமாத்தி இலன் நூர். மனிதர்கள் எல்லாம் இருளில் இருக்கின்றார்கள், மடமையில் இருக்கின்றார்கள், அதிலிருந்து சிராத்தல் முஸ்தகீம் என்ற அந்த நேரான பாதை, அப்படிப்பட்ட ஒளிமிக்க அந்த ஒளியின் பக்கம், இருளில் இருந்து மனிதர்களை ஒளியின் பக்கம் எடுத்துச் செல்வதற்காக வேண்டி, கூட்டிச் செல்வதற்காக வேண்டி இந்த அல் குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். சுப்ஹானல்லாஹ். இன்று பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, இன்று பிரச்சனைகளுக்கான தீர்வு,
எம்முடைய வாழ்க்கையில் அருள் வேண்டும், பரக்கத்து வேண்டும் என்று எங்கேயெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரான பாதை, நேரான வழி, ஒளிமயமிக்கமானது இது குர்ஆனில் தான் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றானே. மனிதர்களை மடமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும், அந்த ஒளியின் பால் அவர்களை இட்டுச் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அந்த காரணத்தையும் கூறுகின்றானே. அல்லாஹ் இந்த குர்ஆனில் அனைத்தையும் வைத்திருக்கின்ற போது நாம் நேரான வழியையும் அந்த நேரான பாதையும் வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தால் சரி, ஆனால் குர்ஆனை யார் பாதுகாப்பது? இன்று உலகத்தில் அருளப்பட்ட வேதங்களாக இருக்கலாம், அருளப்பட்ட புத்தகங்களாக இருக்கலாம், அல் குர்ஆனுக்கு முன்பதாக இறக்கப்பட்ட பல வேதங்கள் இன்றும் இருக்கின்றது. ஆனால் அனைத்தும் திரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் அதில் கையை வைத்து மாற்றம் செய்து அந்த மாற்றத்தின் ஊடாகத்தான் இன்று இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனை பற்றி சொல்கின்ற போது 15வது அத்தியாயம் 9வது வசனத்தில் பேசுகின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, இந்த குர்ஆனை நாங்கள் தான் என்ன செய்தோம்? இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இதற்கு நாங்கள் தான் பாதுகாப்பாளர்கள். பார்க்கின்றோமா இல்லையா? 1400 வருடங்கள் கடந்து விட்டன. ஒரு எழுத்து மாற்றப்பட்டுள்ளதா? ஒரு சொல் மாற்றப்பட்டுள்ளதா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை எங்களுக்கு இறக்கி என்ன காரணத்திற்காக இறக்கின்றோமோ அதையும் சொல்லி அதை பாதுகாத்தும் மக்கள் நேர்வழி பெற வேண்டும், பின்னால் வரக்கூடிய சமுதாயமும் இதை கையில் ஏந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதனை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். இவ்வாறெல்லாம் வைத்துவிட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொல்கின்றான்? இன்னும் இதை நாம் கையில் எடுக்கவில்லை, இன்னும் இதில் சந்தேகப்படுகின்றோம், இதெல்லாம் சாத்தியமா? இதில் தான் நேர்வழி இருக்கின்றதா என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றதா? அல்லாஹ் சொல்கின்றான் 2வது அத்தியாயம் 23வது வசனத்தில், வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, எங்களுடைய அடியார்களுக்காக வேண்டி நாம் இறக்கி வைத்ததன் மீது நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்களா? வாழ்க்கைக்கான வழிகாட்டல் இல்லை என்று சந்தேகப்படுகின்றீர்களா? உலகத்தில் வாழக்கூடிய அனைத்துக்கும் வழிகாட்டல் இல்லை என்று சந்தேகப்படுகின்றீர்களா? அல்லாஹ் சொல்கின்றான், ஃபக்து பிசூரத்தின் மின் மிஸ்லி வதுஉ ஷஹதாஅக்கும், 7 மண்டா உங்களுடைய உதவியாளர்கள் எல்லாம் கூட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவியாளர்களாக எத்தனை பேர்களை எடுக்க முடியுமோ அத்தனை பேர்களை அழைத்துக் கொண்டு இயலும் என்றால் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். சவால் விடுக்கின்றான் அல்லாஹ். குர்ஆனை நம்பவில்லை, குர்ஆனை இன்னும் ஆய்வு செய்யவில்லை, சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், தயக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் விடுக்கக்கூடிய சவாலை பாருங்கள். நீங்கள் சந்தேகம் வைத்திருப்பீர்கள், ஆனால் இயலும் என்றால் ஒரு சூறாவை போன்று நீங்கள் கொண்டு வாருங்கள். எத்தனை உதவியாளர்கள் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் பகிரங்க சவாலை விடுக்கின்றான். இன்னும் இது போன்று ஒரு வசனத்தை கூட கொண்டு வராமல் தான் முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்கள். அவ்வளவு அற்புதம் மிக்கமான இந்த குர்ஆன் தான் இந்த ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றது. இன் குன்தும் சாதிகீன், நீங்க சொல்ற உண்மை என்றால், நீங்க உங்களோட மனசாட்சி சொல்லக்கூடியதான் உண்மை என்றிருந்தால், ஏழும் என்றால் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சவால் விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படி சவால் விட்டு இந்த அல் குர்ஆனை 10 வருடங்கள் 20 வருடங்களாக எங்களுடைய கரங்களில் தந்துவிட்டு வீட்டில் நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். அதற்கான போதனைகளும் வழிகாட்டலும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தந்துவிட்டு அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று தெரியுமா? எங்களை பார்த்து, அடியார்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? சொல்கின்றான் 4வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அல்லாஹ் இதை ஓத மாட்டீர்களா என்று எங்களையும் கேட்கவில்லை. குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான இடங்களில் இதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்றுதான் கேட்கின்றான்.
இன்று எங்களுக்கு தெரியும் அல் குர்ஆனுடைய சிறப்பு. அல் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பின்னால் கூறுவேன். ஆனால் அந்த சிறப்புகளை மாத்திரம் வைத்து தானாக ஓதினால் மாத்திரம் போதுமாக்கிக் கொள்வோம். ஆனால் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், அவருடைய புத்தகத்தில் எழுதுகின்றார், மறுமை நாளுடைய அடையாளத்தில் ஒன்றுதான் ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்ய ஹாஃபில்கள் அதிகமாக வருவார்கள், ஆனால் அல் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்கள். இது மறுமையுடைய அடையாளம் என்பதாக பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் கூறுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் கேட்கின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, உங்களுடைய உள்ளமெல்லாம் கூட்டு போடப்பட்டிருக்கின்றனவா என்று அல்லாஹ் கேட்கின்றான். உங்களுடைய உள்ளமெல்லாம் கல் நெஞ்சமாக இருந்து கொண்டிருக்கின்றதா, ஏன் சிந்திக்க மாட்டீர்கள் என்ற அந்த ஆக்ரோஷத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். அல் குர்ஆனை பிரட்டி படிப்பதற்கும், அல் குர்ஆனுடைய கருத்தை விளங்கி ஓத வேண்டும், அல் குர்ஆனை கருத்தை விளங்கி படிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு இது அரிய ஒரு சந்தர்ப்பம். குறைந்தது 10 வருடம் சென்றாலும் தேர்ச்சியாக அல் குர்ஆனுடைய கருத்தை விளங்குவதற்காக வந்து கற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வாறெல்லாம் கேட்கின்றான் தானே, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா என்று. ஆனால் கை சேதம் என்னவென்றால், முஸ்லிம்களாகிய நாம், முஃமின்களாகிய நாம் இன்று அல் குர்ஆனை சிந்திக்க தவறியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மாற்று மத அறிஞர்கள், மேற்கத்தைய அறிஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, முஃமின்களாக இல்லை, இன்றும் அல் குர்ஆனை ஆய்வு செய்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் வாழையடி வாழையாக முஸ்லீம்களாக, கலிமா சொன்ன முஸ்லீம்களாக நாம் இருக்கின்றோம். அவர்கள் எங்கே, நாம் எங்கே? ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அல் குர்ஆனை நீங்கள் தேவை என்றால், அதாவது எத்தனையோ அந்த அற்புதங்களை ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய பல விடயங்களை பார்க்கலாம். சூரியனை பற்றி அற்புதமான விடயங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள், கடலை பற்றி அற்புதமான விடயங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அல் குர்ஆனை ஆய்வு செய்து. ஆனால் நாம் வாழையடி வாழையடியாக முஸ்லீம்களாக இருக்கின்றோம், கலிமா சொன்ன முஸ்லீம்களாக இருக்கின்றோம். எத்தனையோ பேர் அந்த குர்ஆனை கையில் எடுக்கவில்லை. இதனால் தான் மாற்று மத அறிஞர்கள் சொன்னார்கள், ஒரு நபர், ஒரு அறிஞர் கூறுகிறார், முஸ்லீம்கள் ஏன் தன்னுடைய கண்ணியத்தை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் தெரியுமா? அவர்கள் அல் குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக எடுக்கவில்லை, அல் குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்யவில்லை. எப்போது அவர்கள் அல் குர்ஆனை ஆய்வு செய்து தன்னுடைய வாழ்க்கையாக எடுப்பார்களோ அவர்கள் இழந்த அந்த கண்ணியத்தை அவர்கள் மீண்டும் பெற்றுக் கொள்வார்கள் என்று மாற்று மத அறிஞர் ஒருவர் கூறுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வீதம் உலக மட்டத்தில் பார்க்கின்ற போது நாம் இரண்டாவது தரத்தில் இருக்கின்றோம், இரண்டாவது தரத்தில் இருக்கின்றோம். ஆனால் யஹூதிகளாகிய அந்த யஹூதிகள் 5வது தரப்பில் இருக்கின்றார்கள். இருந்தும் அந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய யஹூதிகள் அவர்கள் எங்களை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய வரையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், அல் குர்ஆனை நாம் நம்முடைய வாழ்க்கையாக எடுக்கவில்லை, அல் குர்ஆனை நாம் தூரமாக்கி விட்டோம். இதனால் பெரும்பான்மையாக வாழக்கூடிய 2வது தரத்தில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் 5வது தரப்பில் இருக்கக்கூடிய அந்த யஹூதியருடைய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். யார் சொல்வது தெரியுமா? மாற்று மத அறிஞர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை படிப்பவர்களுக்கும் அல் குர்ஆனை ஆய்வு செய்பவர்களுக்கும் பல சிறப்புகளை உலகத்திலும் நாளை மறுமையிலும் கொடுக்கின்றார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ புயூத்தின் மின் புயூத்தில்லாஹ், எவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்கள், வயததாரஸூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் பரிமாறிக் கொள்கின்றார்கள்,
அவர்கள் எதை அல் குர்ஆனில் இருந்து கற்றார்களோ அதை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று சேர்கின்றது அல்லாஹ்வுடைய மாளிகையில். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அதாவது வானத்தில் இருந்து அவர்களுக்கு சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி இறங்குகின்றது. இன்று கேட்டு கேட்டு எங்களுடைய காதுகளில் ஒரு அழுத்து போன ஒரு ஹதீஸ் என்று சொல்லலாம். ஆனால் ஆழமாக சிந்திக்கவில்லை. இன்று பணம் இருக்கின்றது, சொத்து செல்வம் இருக்கின்றது, ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லை, உள்ளத்தில் நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடி ஓடுகின்றோம், பணத்தின் பின்னால் ஓடுகின்றோம், உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மன அமைதியையும் ஆறுதலையும் நாம் இறக்குகின்றோம். அப்படிப்பட்ட கூட்டத்தார்களுக்கு யார் தயார்? யார் தயார் அந்த சக்கீனத்தை பெற்றுக் கொள்வதற்கு? ரமலான் மாதம் வந்துவிட்டது, யார் தயார்? அல்லாஹ் கேட்கின்றான். அன்புக்குரியவர்களே, அது தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வகஷியத்துஹுமுர் ரஹ்மஹ், அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. இன்று அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டித்தானே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஏன் தொழுகின்றோம்? ஏன் நோன்பு நோக்கின்றோம்? 14 மணித்தியாலம் பசித்திருக்க வேண்டுமா? ஏன்? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஒரே ஒரு நோக்கம், அவனுடைய திருப்தியை அடைய வேண்டும், அவனுடைய அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அருளை பாருங்கள். நீங்கள் ஒரு கூட்டமாக அல்லாஹ்வுடைய பள்ளியிலிருந்து அவனுடைய வேதத்தை ஓதி அவனுடைய அந்த குர்ஆனை ஒருவருக்கு ஒரு பரிமாறிக்கொண்டு படித்துக் கொள்ளக்கூடிய அந்த கூட்டத்தார்களுக்கு நாம் ரஹ்மத்தை இறக்குகின்றோம். அவனுடைய பெருமதி வழங்குவதில்லை, இன்று தூரமாக்கி கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவரை சூழ்ந்து கொள்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தை கையில் எடுத்தவர்களுக்கு மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ்விடத்தில் இந்த கூட்டத்தார்களில் யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுடைய பெயர்களை அல்லாஹ்விடத்தில் ஞாபகம் செய்யப்படுகின்றது. மலக்குமார்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த எம்முடைய பெயர் நாட்டுடைய ஜனாதிபதியில் முன்வைக்கப்பட்டால் எவ்வளவு பெருமைப்படுகின்றோம். ஒரு சபையில் ஒரு பெரும் ஒரு கூட்டத்தில் என்னுடைய பெயரை சொல்லிவிட்டால் எவ்வளவு பெருமைப்படுகின்றோம். ஆனால் உலகத்தை படைத்து பிரபஞ்சத்தை படைத்து சூரியன் சந்திரனை படைத்து பிரபஞ்சத்தையும் படைத்த ரப்பிடத்தில் எங்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றது. அது கண்ணுக்கு விளங்குவது கிடையாது. ஷைத்தான் மூடி மறைத்து விட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணை விழித்து சிந்தித்து பாருங்கள். ரமலான் வந்தும் இன்னும் அல் குர்ஆனை எடுக்கவில்லையா? ரமலான் வந்தும் நாம் அல் குர்ஆனை சிந்திக்கவில்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். அதுபோல உலகத்திலும் அவர்களுக்கு பாக்கியம், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது, நாளை மறுமையில் இந்த உலகத்தில் அல் குர்ஆனை ஓதி மரணம் செய்த அந்த ஒவ்வொருவருக்கும் நாளை மறுமையில் என்ன தெரியுமா சொல்லப்படும்? உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டுமா? உங்களுடைய சுவர்க்கத்தில் உங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அல் குர்ஆனை யாரெல்லாம் ஓதினீர்களோ, உலகத்தில் எப்படி நிறுத்தி நிறுத்தி அழகாக ஓதினீர்களோ அவ்வாறு நாளை மறுமையில் நீங்கள் ஓதுங்கள். நீங்கள் ஓதி எந்த இடத்தில் நிற்கின்றீர்களோ அதுதான் உங்களுடைய அந்தஸ்து. சுப்ஹானல்லாஹ். அதற்கான விளைச்சல் நிலத்தை இந்த உலகத்தில் பயிரிட வேண்டும். இந்த உலகத்தில் அல் குர்ஆனை எடுத்து மனனம் செய்து ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட். எங்கட அந்தஸ்து நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? கூட்டிக் கொள்ளலாம். இல்ல எனக்கு இந்த அளவு அந்தஸ்து தான் போதும், நின்று கொள்ளுங்க. இல்ல எனக்கு நீண்ட தூரம் தான் அந்தஸ்து வேணும், ஓடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய கரங்களில் உங்களுடைய அந்தஸ்தை சுவர்க்கத்துடைய அந்த உயர்வை எடுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுடைய கையில் தந்திருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்தில் அல் குர்ஆனை மூடி வைத்துவிட்டு, இந்த உலகத்தில் அல் குர்ஆனை மனனம் செய்யாது சிந்திக்காது நாளை மறுமையில் சென்றவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் அவர்களுக்கு பாடமா? ஓதி முடிந்தவரை நின்று விடுவார்கள். 30 ஜுசுக்கள் 20 ஜுசுக்கள் மரணம் செய்தவர்கள்
அந்த இடத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு ஓதுவார்களோ அந்த இடத்தில் நிற்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சரி, சிந்திக்கத்தான் தவறிவிட்டோம், அல் குர்ஆனை சிந்திக்கத்தான் தவறிவிட்டோம், புரட்டி படிக்கவில்லை, அர்த்தம் தெரியாது என்று காரணம் சொல்கின்றோம். ஆனால் ஜஸ்ட் அல் குர்ஆனை எங்களுக்கு தெரிந்த மொழியில், அதாவது அல் குர்ஆனை அரபு மொழியில் ஓதுகின்றோமா? கருத்து வழங்கவில்லை, பரவாயில்லை, அல் குர்ஆனை ஓதுகின்றோமா? ஆரம்பத்தில் கேட்டது போன்று இந்த ரமலானுடைய அரைவாசியை கடக்க இருக்கின்றோம், எத்தனை ஜுசுக்கள் ஓதிருக்கின்றோம்? இன்று நன்மையை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இமாம் ஜமாத்தோடு தொழுதால் இத்தனை நன்மை என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. தான தர்மம் கொடுத்தால் இத்தனை நன்மை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். ஆனால் லுஹர் தொழுகை ஒரு தடவை தான் தொழ முடியும், அசர் தொழுகை ஒரு தடவை தான் தொழ முடியும், 5 நேர தொழுகை 5 நேரம் தான் தொழ முடியும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டி இருக்கின்றான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை யார் ஓதுகின்றாரோ, ஃபலஹு பிஹி ஹஸனா, அவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கின்றது. வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, அந்த ஒரு நன்மை என்பது 10 மடங்காகும். ஒரு எழுத்திற்கு 10 நன்மை சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், நான் சொல்லவில்லை அலிஃப் லாம் என்பது ஒரு எழுத்தாக நான் சொல்லவில்லை. அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து, 30 நன்மை. அன்புக்குரியவர்களே, நன்மையை ஈட்டக்கூடிய ஒரு எழுத்துக்கு 10 நன்மையை தந்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். உங்களுக்கு எத்தனை நன்மை வேண்டுமோ அத்தனை நன்மை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். 1000 நன்மை வேண்டுமா ஓதிக்கொள்ளுங்கள், 10,000 நன்மை வேண்டுமா ஓதிக்கொள்ளுங்கள். எத்தனை நன்மை ஒவ்வொருவருக்கும் வேண்டுமோ ஓதிக்கொள்ளுங்கள். ஆனால் இவ்வாறு சொல்லியும் நாம் ஓதவில்லை என்றால் எங்களை போல நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது. இன்று தெரியும், நாளை மறுமையுடைய நாளில் எந்த நபரும் எங்களுக்காக வேண்டி வரமாட்டார்கள். ஒவ்வொருவரும் தன்னைத்தானே விட்டு விரண்டோடக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றானா இல்லையா? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, தன்னுடைய சகோதரனை விட்டும் ஒவ்வொரு நபர்களும் விரண்டோடுவார்கள். வ உம்மிஹி வ அபி, தன்னுடைய தாய் தந்தைகளை விட்டும் விரண்டோடுவார்கள். வ ஸாஹிபத்திஹி வ பனி, தன்னுடைய இரக்கமான மனைவிமார்கள் பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான நாளாகத்தான் நாளை மறுமை நாள் இருந்து கொண்டிருக்கும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல் குர்ஆன் 22வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லஅத், குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய அந்த தாய் பாலூட்டுவதற்கும் மறந்திருப்பாள். அதுபோல வதலவு குல்லு ذات حمل حملها, பிரசவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தை பெற்றெடுப்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அந்த அளவு பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம், இந்த வேதனை எல்லாம் பொருட்படுத்தாத அவர்கள் அங்கு நடக்கக்கூடிய அந்த வேதனைகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு தில்லாடி கொண்டிருப்பார்கள். உதவி எங்களுக்கு கிடைக்காதா, யாரும் உதவி செய்ய மாட்டார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விருந்துக்காக வேண்டி செல்கின்றார். அப்போது அவர்களுக்கு மிகவும் விருப்பமான அந்த முன்கால் துண்டு எலும்பு வைக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள், நாளை மறுமை நாளையில் நான் தான் அகிலத்தாருக்கெல்லாம் தலைவனாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அங்கு நடக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து காட்டினார்கள். அங்கு ஒவ்வொரு மனிதர்களும் அங்கு நடக்கக்கூடிய விடயத்தை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அங்கு நடக்கக்கூடிய அந்த வேதனைகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக் கொள்வார்கள், உங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா, உங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா, பரிந்துரை செய்வதற்கு யாரும் இல்லையா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார்கள், பேசிக் கொள்வார்கள். இவ்வளவு கொடூரமா இருக்கிறது என்று கேட்ட போது அங்க இருக்கக்கூடிய சிலர்கள் சொல்வார்கள், உங்களுடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்லுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் போவார்கள், உதவி கேட்பார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் ஆரம்பத்தில் அல்லாஹ் தடுத்த ஒரு விடயத்தை நான் செய்துவிட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், அல்லாஹ் என் மீது கோபமாக இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளில் கோபப்படுவதை போன்று இதுக்கு முன் கோபப்பட்டதும் இல்லை, இதற்கு பிறகும் கோபப்படுவதும் இல்லை, என்னால் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய முடியாது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். பின்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ், ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட அந்த துஆவை நான் மோசமாக பயன்படுத்தி விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், என்னால் முடியாது என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கைவிட்டு விடுவார்கள். மக்கள் தில்லாடி தில்லாடி கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் செல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் ஒரு மனிதனை நான் அநியாயமாக கொலை செய்து விட்டேன், அல்லாஹ் என்னுடன் கோபமாக இருக்கின்றார், என்னாலும் பரிந்துரை செய்ய முடியாது, கைவிட்டு விடுவார். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போவார்கள், அவர்களும் கைவிட்டு விடுவார்கள். மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபிமார்களை கெஞ்சி கெஞ்சி கடைசியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். நபியிடத்திடம் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், இந்த நிலைமையை சீராக்கி தாருங்கள் என்று கெஞ்சுவார்கள். உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துக்கு அருகில் சுஜூதில் விழுந்து மன்றாடுவார்கள். யா ரப், யா ரப், என்னுடைய இரட்சகனே, என்னுடைய இரட்சகனே என்று மன்றாடுவார்கள். அதுக்கு பிற்பாடு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவரில் இரக்கம் கொண்டு அல்லாஹ் கேட்பான், என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய சமுதாயத்தினர், என்னுடைய சமுதாயத்தினர் அவர்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ் கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். அப்போது அல்லாஹ் சொல்வான், பிரச்சனை இல்லை, உங்களுடைய சமுதாயத்தினர்ல கொஞ்சம் பேர் என்ன செய்யுங்க, சிலர்களை சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வாயில் வழியாக சிலரை அனுப்புங்கள், அனைவருக்கும் கிடையாது, சிலர்களுக்கு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த நபருக்கும் நாளை மறுமையில் பரிந்துரை செய்வதற்கு அனுமதி கிடையாது. இந்த உலகத்தில் எதை நாம் விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். ஆனால் சில நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நபியுடைய பரிந்துரை செல்லுபடியாகும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த செய்தி புகாரியில் 4712வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1470வது செய்தியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை கூறுகின்றார்கள், இக்ரஉ அல் குர்ஆன, நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆனுடையவர்களுக்கு நாளை மறுமையில் இந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும். சுப்ஹானல்லாஹ். அந்த பரிந்துரை செய்வதற்காக எத்தனையோ நபிமார்களிடத்தில் கேட்டு கெஞ்சுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்கின்றதோ, அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்து விவாதிப்பதற்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்காக வேண்டி உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் அல் குர்ஆனை ஓதுங்கள். அல் குர்ஆன் நாளை மறுமை நாளையில் அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்ய வரும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருவரும் தன்னுடைய சகோதரரும் தன்னுடைய மனைவிமார்களை விட்டு விரண்டோடக்கூடிய அந்த ஒரு கொடூரமான நிலைமையில் அல் குர்ஆன் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்கின்றது என்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகின்றது என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குமா? அன்புக்குரியவர்களே, ஒரு பொன்னான சந்தர்ப்பம், ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த ரமலானுடைய காலத்திலிருந்து மவுத் வரைக்கும் இதுக்கு பின் அல் குர்ஆனை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் நிச்சயமாக சத்தியமாக இந்த குர்ஆன் உங்களுக்காக வேண்டி வாதிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். அல் குர்ஆனுடைய சிறப்பும் உலகிலும் நன்மை மறு உலகிலும் நன்மை என்ற அடிப்படையில் அவருடைய பல சிறப்புகளை பற்றி பேசிக் கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராம். இந்த உலகத்தில் அல் குர்ஆனை சடலமாக ஓதி, அல் குர்ஆனை யார் எந்த திக்கல் தரமாட்டம் இல்லாமல் அழகான முறையில் மனனம் செய்து ஓதுகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளையில் சங்கையான வானவர்களோடு இருப்பார்கள். அல் குர்ஆன் திக்கி திக்கி ஓதக்கூடியவர்கள் நிலைமை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கவலைப்படுத்தவில்லை, எனக்கு ஓத தெரியவில்லையே, எங்களுடைய ஓதல் அழகா இல்லையே, எங்களுக்கான அந்த பாக்கியம் கிடைக்காதா, மலக்குமார்களுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்காதா என்று சிலருடைய உள்ளத்தில் ஊசலாட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான ஒரு சிறப்பை சொல்கின்றார்கள், வல்லதி யக்ரஉல் குர்ஆன வ யததஅ. யார் திக்கி திக்கி தடுமாறு குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும் என்று ஓதுகின்றாரோ அவர்களுக்கு 2 நன்மைகள் இருக்கின்றது. ஒன்று குர்ஆன் ஓதக்கூடிய நன்மை, இன்னொன்று சிரமப்பட்டு அவர்கள் ஓதுகின்றார்களே அந்த சிரமத்திற்காக வேண்டி அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று சரியான முறையில் அல் குர்ஆனை ஓத தெரியாது என்று மூடி வைத்தவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். குர்ஆனை எனக்கு ஓத தெரியாது, என்னுடைய ஓதல் அழகாக இல்லை என்று மூடி வைத்தவர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இரட்டிப்பான கூலியை கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு பொக்கிஷம் நிறைந்த இந்த குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கி வைக்கப்பட்டது. ஆனால் ரமலானுடைய மாதத்திலும் நாம் மூடி வைக்கின்றோமே, ஆனால் எங்களுடைய நிலை என்ன? அதுபோல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களில் மிகவும் சிறந்தவர் யார் தெரியுமா? இன்று நபி அவர்கள் பட்டம் சூட்டுகின்றார்கள், சிறந்தவர் யார் என்று தெரியுமா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். யார் அல் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் மிகவும் சிறந்தவர். யார் பட்டம் சூட்டுகின்றார்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் நான் சிறந்தவன், நான் சிறந்தவன் என்று பட்டம் எடுக்க வேண்டும், என்னுடைய பெயர் மொழியப்படாதா, என்னுடைய பெயர் மொழியப்படாதா, நான் சிறந்தவனாக கருதப்பட மாட்டேனா என்று அந்த பெயருக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சூட்டி விட்டார்கள், யார் அல் குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் மிகவும் சிறந்தவர். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 7வது அத்தியாயம் 204வது வசனம் பேசுகின்றது, வஇதா குரிஅல் குர்ஆன, அல் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதற்கு செவிசாய்த்துக் கொள்ளுங்கள், வ அன்சிது, நீங்கள் அமைதியாக இருங்கள், லஅல்லகும் துர்ஹமூன். எங்கெல்லாம் அல் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அங்கு நாம் அதற்கு செவிசாய்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை. அல் குர்ஆனுடைய வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதற்கு செவிசாய்த்து சிந்திக்க வேண்டும். என்ன சொல்லப்படுகின்றது, என்ன விடயம் பதில் சொல்லப்படுகின்றது, செவிசாய்த்து சிந்திக்க வேண்டும். அமைதி காக்க வேண்டும். இன்று எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு, இந்த 2 தவறையும் விட்டு விடுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றோம். மகரிபுடைய நேரம் ஆகினால் அல் குர்ஆனை கையில் கொடுத்து, மகன் உள்ளுக்கு போய் ஓதுங்கள், வெளியில் ஆட்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய குடும்பம் வந்திருக்கின்றது, இது ஓடிவிட்டு வா என்று குர்ஆனை கொடுத்து அவரை ரூமுக்கு அனுப்புகின்றோம். அங்கு குர்ஆன் ஓதப்படுகின்றது, நாம் அதற்கு செவிசாய்க்கின்றோமா? அமைதி காக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். உளவியல் ரீதியாக பார்க்கின்ற போது கூட அந்த பிள்ளை ஒழுங்கான முறையில் ஓதாது. இங்கு வெளியில் குடும்பத்தோடு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கும் போது, சட்டம் போட்டு அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த குழந்தை எப்படி அந்த ரூமில் இருந்து கொண்டு அல் குர்ஆனை ஓதும்? மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அல் குர்ஆனுடைய போதனைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அந்த குழந்தை ஓதாது. அந்த குழந்தை ஓதுவது என்னவென்றால், அதாவது பெற்றோர்களும் இருந்து ஒன்றாக ஓத வேண்டும். அப்போதுதான் உளவியல் ரீதியாகவும் அந்த ஒரு பார்க்கின்ற போது அந்த குழந்தை ஓய்வுக்கு ஆசைப்படும்.
ஆனால் வெளியில் அரட்டை அடித்துக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்ற போது அந்த குழந்தையை ஓத அனுப்பும் போது எப்படி சகோதரர்களை ஓதும்? அது மாத்திரமா? எங்கேயாவது அல் குர்ஆனை வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அது ஓதப்படுகின்றது. நாம் ஏன் அமைதி காக்க வேண்டும், நான் ஏன் செவி சாய்க்க வேண்டும் என்று இன்று இத்தனையோ பேர் புறக்கணிக்கக்கூடிய விடயத்தை பார்க்கின்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? அதற்கு செவி சாய்த்து அமைதி சாய்த்து கேளுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான். நான் ஏன் கேட்க வேண்டும், ஏன் கேட்க வேண்டும்? அல்லாஹ் அதற்கான காரணத்தையும் சொல்கின்றான். இந்த ரெண்டையும் நீங்கள் செவி சாய்த்து அமைதியாக இருந்து கேட்பீர்களே ஆனால் அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்க கூடும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது சகோதரர்களே. இன்று அல்லாஹ்வுடைய அருளுக்குத்தானே ஓடிக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய அருளுக்குத்தானே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருள் எதில் கிடைக்கின்றது என்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருள் எதில் கிடைக்கின்றது என்று பாருங்கள். செவி சாய்த்து அமைதியாக இருந்து அல் குர்ஆனை சிந்திப்போமே ஆனால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய அந்த வசனத்திற்கு அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா, நாளை மறுமையில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்காக வேண்டி அல் குர்ஆன் வாதிட வேண்டுமா, இந்த உலகத்தில் உயிர் வாழும் போதே கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை நாள் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்பேனா என்று தெரியாது, எப்போது மரணம் வரும் என்று தெரியாது, அடுத்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் மரணத்திற்கு பிற்பாடு லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை தாருங்கள், உலகத்திற்கு போய் என்னுடைய சொத்து செல்வங்களை கொடுத்து விட்டு வருகின்றேன் என்று கெஞ்சுவதை போன்று கெஞ்சி எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் சூரத்துல் ஜுமாவில் சொல்லக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களே, இருக்கக்கூடிய கொஞ்ச காலம், இந்த காலத்தில் அல் குர்ஆனை கையில் எடுத்து அதற்கு பழக்கப்பட்டு மவுத் வரைக்கும் அல் குர்ஆனை ஓதி வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளும் நாளை மறுமையில் பரிந்துரை செய்வதற்காக வேண்டியும் நிச்சயம் அல் குர்ஆன் வந்து வாதிடும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஒரு போதும் பொய்யாகாது என்பதை கூறிக்கொள்கின்றேன். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல் குர்ஆனின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.